காரணம் இருக்கதான் செய்யும். வழக்குகளை பற்றி அஞ்ச வேணாம், போட்டா போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி தமிழக அரசு தொடர்ச்சியா வந்துட்டு இந்த விவசாய மக்களை வஞ்சிக்கிற எங்க மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நடக்கக்கூடிய போராட்டம் என்பது விவசாயிகளும் மக்களுக்கான ஒரு போராட்டம். நீங்க எங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது அரசுக்கான போராட்டம் அல்ல. இது முதல் பதிவு. இது அரசு தப்பா நினைக்கக்கூடாது. அரசு தப்பா நினைக்கும். அரசுன்றது அரசு இயந்திரம் மதிக்கப்பட வேண்டியது. அதை எந்த கட்சி வேணா ஆண்டுட்டு போட்டோம், ஏதோ ஒரு கட்சி ஆளும். ஆனா அரசு என்பது ஒரு இயந்திரம். இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இங்கே எந்த தொழிலும் கொண்டு வரக்கூடாது என்பது தமிழ்நாடு அரசிலே சட்டமாக இயற்றப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எங்கள் நிலம் வேணும்னு கேட்டீங்க. எங்களால் வேண்டாம், இந்த நிலமே வேண்டாம், விட்டுருங்க, விவசாயிகள் நாங்கள் இதை வச்சு தான் பொழைச்சிட்டு இருக்கிறோம், கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம், தலைமுறை இதுதான் எங்களை காப்பாற்று நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் முடியாது, நிலத்தை எடுத்தே தீர்வோன்னு வம்படியே எடுத்தீங்களே, சட்டப்படியான இழப்பீடு கொடுத்தீங்களா? விவசாயிகள் அலைய வச்சு ஏமாத்தினீங்களே. தமிழ்நாடு அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு. ஒரு நிலத்தை எடுக்கிறோம்னா நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு, அதை சாகுபடி செய்கிறவங்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் மறுவாழ்வு மறுகுடியமர்வு பணிகளை செய்யணும். நீங்கள் தான் சட்டம் போட்டிருக்கீங்க. இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லோரையும் வணங்கி, உங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்கள் குலங்களையும் வணங்கி, தொடர்ச்சியாக இத போய் கேரளாவில் போய் ஒரு நாளுக்கு 1000 ரூபா கொடுத்து செலவிட்டு தான் செய்யணும். ஆனா இங்க ஒரு கேஸை போட்டு ஓசியில் விட்டு 31 நாள் உடம்பு நல்லா ஆயிப்போச்சு. பைல்ஸ் ப்ராப்ளம் போச்சு, கேஸ் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு கேஸ் ட்ரபிளே போச்சு. நீ குக்கர்லயா வச்சு அவிச்சு கொட்டுறீங்க, கேஸா ஏறிக்குது உடம்பு. ஆனா ஜெயில சாப்பிட்டல 30 நாள் கேஸ் ட்ரபிளே போயிடுச்சு. அதுக்கு கவர்மெண்ட் செலவுல, அதாவது போராடுன மரியாதை. அப்புறம் அந்த ஜெயில போனோம்னா பூரா திருடிட்டு வந்தவன், கொள்ளையடிச்சுட்டு வந்தவன், பாதிக்கப்பட்டவன், பொய் வழக்கில் போட்டவன் நிறைய பேர் இருக்கான். நம்மளை மாதிரி போராட்ட வழக்கில் போடுறவங்க எப்ப அவங்க போராட்ட சிறை வயசு போராட்ட வழக்கில் வர்றாங்க, அங்கேயும் மரியாதை, ஜெயிலுக்குள்ளேயும் மரியாதை. அப்ப யாராவது ஜெயில கஷ்டம்னு சொல்லாமா? அந்த காலத்துல வெள்ளக்காரன் நம்ம சிதம்பரனார செக்கிலுக்கு வச்சான், கல்லுடைக்க வச்சான், நாமளே பேண்ட மரத்தை நம்மளே அள்ளி கொண்டு ஜெயில, இந்த நம்மூருக்குள்ள இருக்க ஜெயிலுக்கு தான் கொண்டு போறாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, நல்ல சோறு போடுது. இதையெல்லாம் கஷ்டம்னு யாராவது சொன்னா நான் நம்புறது இல்லை. ஆனால் நான் போலீஸில் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் நாகப்பட்டினம் நகரிலே சிபிசிஎல் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், குத்தகை சாகுபடியாளர்கள், விவசாய தொழிலாளர்களாக நாங்கள், இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு சட்டப்படியான மறுவாழ்வு மறுகுடியமர்வு பணிகளை தராததால் 3வது நாளாக பெண்களின் தலைமையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி இருக்கிறது, இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு வேணாலும் இழப்பீடு கொடுங்க, அள்ளி தரேன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் அடிப்படையாக எங்களுக்கு தரக்கூடிய இழப்பீட்டை கூட, மறுவாழ்வை கூட, மறுகுடியமர்வுக்கான இழப்பீட்டை கூட தராமல் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 1.5 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். செய்தனாலும் இந்த தொடர் போராட்டம் என்பது நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட வேண்டும், ஒட்டுமொத்தரோட கோரிக்கை. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், சிபிசிஎல் நிறுவனமாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளத்தை நம்ம யாரும் கேட்கவே இல்லை. சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள். இது அதானிக்கும் அம்பானிக்கும் விற்கிறதுக்கு காங்கிரஸ் காலத்தில் வந்துட்டு